ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த இவள் இருக்கா இல்லையா அஞ்சலி, அவளுக்கு எல்லாத்துமேலேயும் ஒரு டவுட் வந்துச்சு. ஏன்னா யாரை நம்புறது, யாரை நம்பாமல் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு புரியவே இல்லை. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவளுக்கு வந்த பெரிய சோதனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டில் ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இருந்தாங்க இல்லையா பைரவி. அந்த பைரவி இருந்துக்கிட்டு இப்போ அந்த எஸ்எஸ்கே பக்கம் சாஞ்சிட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்க எப்பவுமே அவங்க பக்கத்தானே இருக்காங்க. இதில் என்ன ஆச்சரியம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த அஞ்சலிக்கு எதிராக எஸ்எஸ்கே கூட சதி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அஞ்சலியோட ஆட்டம் ரொம்ப ஓவராக இருக்கு இல்லையா. இத்தனை நாளாக இந்த வீட்டில் நமக்கு கீழே இருந்தவன், நம்ம சொல்கிற வேலையை செஞ்சுட்டு இருந்தவன், நம்ம கிட்ட 5-10க்கு அலைஞ்சிட்டு இருந்தவன், இப்போ அவள் கையில் நம்ம வாங்கணுமா? அதுவும் எப்படி பீஸா பர்கர் ஏதாச்சும் ஆர்டர் போட்டால் கூட சாப்பிடணும் ஆசையாக இருக்குன்னு, அதுக்கு கூட இவ தான் பே பண்ணுவாளாம். என் அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணக்கூடாதான். ஏன்னா என் அக்கௌண்ட்டில் இப்போ 0 பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இத்தனை வருஷமாக நான் தண்டை சோறு சாப்பிடணும் இல்லையா. அதனால தான் இத்தனை வருஷமாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னுடைய கம்பெனியை நான் உருவாக்கியிருக்கேன். இந்த கம்பெனிக்காக நான் எவ்வளோ உழைச்சிருக்கேன். ஆனால் அது எதையுமே யோசிக்காது இந்த அஞ்சலி எப்படி இப்படியெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்க நம்ம பைரவி இருந்துக்கிட்டு இனிமேலும் இவ்வளோ விட்டு வச்சா எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பொறுமையாக தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க அம்மாவை சமையல் செய்ய வச்சாலோ, இல்லை அவங்க சமையல் பரிமாறினாலோ, இல்லை ஏதாச்சும் சமையல் செய்கிறேன்னு சொன்னாலும் உடனே அவங்க போய் சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. நீ எம்மா ஃபீல் பண்ணுற, நீ அமைதியாக உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் ஆர்டர் போட்டுறது. அவங்க பாட்டுக்கு சிக்கன், மட்டன், பர்கர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு என்னென்ன சமையல் ஆர்டர் போட முடியுமோ எல்லாத்தையும் ஆர்டர் போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பைரவி அவங்க வாயை தான் விரிக்க பார்த்துட்ருக்காங்க. அவங்களால இப்போ ஆர்டர் பண்ணவும் முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட அந்தளவுக்கு அமௌண்ட்டும் இல்லை. இந்த அஞ்சலி ஏதோ அவன் பார்த்து ஏதாவது ஒரு 1000 2000 அவங்க அக்கௌண்ட்டில் போட்டு விட்டால் தான் அதுக்கப்புறம் அவங்க ஆர்டர் பண்ணுறதோ இல்லை எங்கேயாச்சும் வாங்கி சாப்பிட்றதோ முடியும். ஆனால் இப்போ அதுக்கும் முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாற்றி வச்சிருக்கா இந்த அஞ்சலி. அதனால் இந்த அஞ்சலி சும்மா விடக்கூடாது. இவ ஆட்டம் ஓவராக இருக்குது. இவளுக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணுன்றதுக்காக தான் எஸ்எஸ்கே கூட தாட்சாயினி கூடயும் கூட்டணி வச்சுருக்காங்க இந்த பைரவி. இந்த பைரவி இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த அஞ்சலியோட ஆட்டம் அதிகமாக இருக்குது. அவளுக்கு சரியான ஆப்பு வைக்கணும்னா எப்படி அந்த கௌதமை ஏமாற்றி அந்த சொத்து பத்து எல்லாத்தையும் அவனுக்கே தெரியாமல் அவன் பேர்லேருந்து மாற்றணுமோ அதே மாதிரி இவங்க 2 பேர்கிட்டையும் இந்த சொத்து பத்து எல்லாத்தையும் மாற்றணும். அப்படி மாற்றி எழுதுனாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும்னு சொல்லிட்டு இவள் பேசிகிட்டு இருக்கோம். ஐயோ இந்த விஷப்பாம்பு பயங்கரமான பாம்பாக இருக்கே சாமி, இவளை போய் நல்லவன் நினச்சிட்டேனே. ஏதோ எல்லாருக்கும் ஏதோ பேசுகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் நமக்கே ஆப்பு வைக்கிறதுக்கு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதுவும் எப்படி நம்ம எஸ்எஸ்கே கூட சேர்ந்துக்கிட்டு என்னதான் கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் எஸ்எஸ்கேவும் தாட்சாயினியும் எதிரிகளாக இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு பண்ண பெரிய பெரிய உதவினால அவங்களும் இப்போ நமக்கு க்ளோஸாக தான் இருந்தாங்க. நமக்கு எந்த ஒரு கெட்டதும் நமக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டாங்க நான் நம்பிட்டு இருந்தா இங்கே நடக்கிறது எல்லாமே வேற யாருக்கு. இந்த பைரவி அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நமக்கு எதிராக குளிப்பறிக்கிறாளே அடப்பாவீங்களாம். என்னடா இது எல்லாம் நம்புற மாதிரியும் இல்லை நம்பாத மாதிரியும் இல்லைன்னு பார்த்தா இதெல்லாம் நம்புற மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா இந்த அஞ்சலிக்கு இது தேவை தான். ஏன்னா வாய் கொஞ்சம் ஓவராக பேசிட்டு இருந்தாலே கொஞ்ச நாள். அதனால தான். அதுவும் இல்லாமல் எஸ்எஸ்கேவும் தாட்சாயினியும் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு ட்ரீட் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டான். இவங்க ஐயோ எங்களுக்கு டைம் இல்லை, கம்பெனியை பார்க்கணும், கம்பெனியில் மும்முரமாக வேலை பார்க்கணும், அதுவும் இல்லாமல் ராப்பகலாக வேலை செஞ்சால் தான் நாங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும்ட்டு ஏதோ பரம்பரையாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்த மாதிரி ஓவராக பேசினா பார்த்தீங்களா. அதனால தாங்க வந்துச்சு பாருங்க கோவம். அதில் வந்த கோவத்தில் தான் இப்போ அதோட பிரதிபலிப்பு இப்படி இருக்குது. அதுக்கு காரணம் எல்லாமே இந்த அஞ்சலி தான். பாவம் கார்த்தி ஏதோ பாட்டு ஒரு ஓரமாக தான் இருக்காரு. ஆனால் இந்த அஞ்சலியோட அலும்பில் தாங்க முடியல. அதனால தான் எல்லாமே இப்போ அவங்களுக்கு எதிராக வருது. நிறைய ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து செஞ்ச ப்ராஜெக்ட் எல்லாமே ஊற்றிக்கிச்சு. அதனால் நிறைய நஷ்டம். இதிலேருந்து எப்படி நம்ம மேலே வரப்போகிறோம்? இப்போ போய் நம்ம பைரவி ஆண்டிக்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ நம்ம கேட்டால் அவங்க எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அஞ்சலி யோசிக்க அதுக்கப்புறம் குறுக்கு வெளியில் போய் ஏதாச்சும் ஒன்று பண்ணலாமான்னு சொல்லிட்டு அடுத்த கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கம்பெனிக்கிட்ட கோட்டிங் அமௌண்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காப்பி பண்ணின்னு இங்கே பண்ணால் அதுக்கப்புறம் காப்பி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இப்போ கம்பெனி இழுத்து முறை நிலைமைக்கு வந்துடுது. அந்த விஷயம் நம்ம கௌதம் காதுக்கு போக இப்போ கௌதம் ஒரு கம்பெனியில் நல்ல வேலையில் இருக்கார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவருடைய தீயா வேலை செய்யணும் அப்படின்ற எண்ணமும் அவருடைய விடாமுயற்சி தான். அது மூலிமா இப்போ நல்லபடியாக வேலை செஞ்சு நல்ல இடத்துல இருக்கார். இப்போ கௌதமுக்கு கார்த்தி இந்த நிலைமைக்கு வந்துட்டானே நினச்சி ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த அஞ்சலி கூட சேர்ந்து நீ ஆட்டம் போட்டால இவனுக்கு இதெல்லாம் தேவை தான், கொஞ்ச நாளைக்கு படுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறாரு. வேற என்ன பண்ண முடியும். கௌதம் மறுபடியும் போய் அந்த கார்த்தியை கூப்பிட்டு வந்தால் அதுக்கப்புறம் பின்னாடி அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டின்னு வந்துடுவா இந்த அஞ்சலி. அதுக்கப்புறம் 2 பேருக்கும்
சமைச்சு போட்டு வாக்கி இது பண்ணி அதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே அவங்களுக்கு விடிஞ்சிடும். அதனால தான் அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.